இது எல்லாத்தையுமே அவர் வீட்டை சுத்தி இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லியிருக்காரு. மார்ச் 31 தான் மரியாங்கிற பொண்ணு அந்த குடும்பத்துல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவரோட தங்கச்சி தான் மரியாவை கொண்டு அவங்க வீட்டுல இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த குடும்பத்தை கடைசியா உயிரோட பார்த்த ஒரே ஒரு ஆளு மரியாவோட தங்கச்சி மட்டும்தான். ஏன்னா மார்ச் 31 தான் அவங்க எல்லாரும் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. மார்ச் 31க்கு அப்புறமா அந்த குடும்பத்தை யாருமே பார்க்கல. ஆனா அவங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க சொல்றது என்னன்னா, அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து சிம்னி வழியா புகை வந்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வளர்க்கக்கூடிய ஆடு மாடு எல்லாத்துக்குமே கரெக்டா தீனி வச்சிருக்காங்க. விக்டோரியாவோட பொண்ணு 2 நாளா ஸ்கூலுக்கும் போகல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம. அவங்க எல்லாருமே இறை நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போறதா வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா 2ஆம் தேதி ஏப்ரல் சண்டே அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருமே சர்ச்சுக்கும் போகல. இது அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை கொடுத்திருக்கு. கடைசியா ஏப்ரல் 4 அப்போ பக்கத்து வீட்டுக்காரரான லாரன்ஸ் அப்படிங்கிறவரு தன்னோட 2 பேரை